யோசிச்சு பாருங்களேன், நீங்க டைப் பண்ற சில வார்த்தைகள் ஒரு முழு சினிமாவா மாறினா எப்படி இருக்கும்? நம்பவே முடியலல்ல. ஆனா இனிமே இது கற்பனை கிடையாது. செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ, நாம மீடியாவை பார்க்குற விதத்தையே மொத்தமா மாத்தப் போகுது. வாங்க இந்த புது உலகத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போட்டு வரலாம். இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வாக்கியம் இல்லனா ஒரு சில வரிகள், அவ்வளவுதான் ஒரு முழு கதைய, ஒரு காட்சிய, ஏன் ஒரு உலகத்தையே உருவாக்க ஏஐக்கு இப்போ இது போதும். இது எப்படிங்க சாத்தியம்? அதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பெரிய ஆச்சரியம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற அந்த வரிகளை பாருங்க. ஒரு ஸ்டைலான பெண் டோக்கியோ தெருவுல நடக்கிறா. இப்படி ஒரு வர்ணனைய ஏஐ கிட்ட நாம கொடுத்தா போதும், அது இதை அப்படியே ஒரு தத்ரூபமான அசைற வீடியோவா மாத்திடும். சாதாரண எழுத்து அசாதாரணமான காட்சியா மாறுற மேஜிக் இதுதான். சரி, இந்த மேஜிக் எல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற டெக்னாலஜி என்ன? வெறும் வார்த்தைகளை ஏஐ எப்படி இவ்ளோ அழகான வீடியோவா மாத்துதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த டெக்னாலஜியோட மையமே டிஃப்யூஷன் மாடல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் தான். இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சிற்பி ஒரு கல்லில் இருக்கிற தேவையில்லாத பகுதிகளை எல்லாம் செதுக்கி எடுத்து ஒரு அழகான சிலையை உருவாக்குறாரு இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஏஐ மாடலும் பிக்சல்ஸ்ங்கிற புள்ளி குழப்பத்திலிருந்து தேவையில்லாததை நீக்கி நாம கேட்ட படத்தை இல்லைன்னா வீடியோவை உருவாக்குது. இது நடக்கிற விதமே ரொம்ப சுவாரஸ்யமானது. முதல்ல நீங்க கொடுக்கிற கட்டளைய ஏஐ நல்லா படிச்சு புரிஞ்சுக்குது. ரெண்டாவதா ஒரு கலஞ்ச படம் மாதிரி ஒன்ன உருவாக்குது. மூணாவதா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க வார்த்தைகளுக்கு ஏத்த மாதிரி அந்த படத்தை செதுக்கி சரி பண்ணுது. கடைசியா அப்படி செதுக்குன பல படங்களை ஒன்னா கோத்து ஒரு ஓட்டமான வீடியோவா நமக்கு கொடுக்குது. ஓப்பன்ஏஐயோட ஜோரா மாதிரி மாடல்கள் இதுல ஒரு பெரிய புரட்சியே செஞ்சிருக்கு. அதுங்க ஸ்பேஸ் டைம் பேட்ச்னு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. அதாவது வீடியோவை சின்ன சின்ன இடமாவும் நேரமாவும் பிரிச்சு உன்னோட ஒன்று தொடர்போட இருக்கிற மாதிரி பார்த்துக்குது. இதனால தான் வீடியோல ஒரு பொருள் திடீர்னு மாறாம முழு வீடியோவிலையும் தத்ரூபமா ஒரே மாதிரி இருக்கு. பாருங்க, இந்த டெக்னாலஜி சுவா ஒரு ஆச்சரியம் மட்டும் இல்ல, இது கிரியேட்டிவ் துறைகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க போகுது. இது புதுசா நிறைய வாய்ப்புகளையும் அதே சமயம் சில சவால்களையும் கொண்டு வருது. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்களேன், உங்களுக்கே வித்தியாசம் புரியும். முன்னெல்லாம் ஒரு குறும்படம் எடுக்கணும்னா ஆயிரக்கணக்கான டாலர் செலவாகும். ஆனா இப்போ ஏஐ வச்சு அதே படத்தை ரொம்ப ரொம்ப கம்மி செலவுல செஞ்சிட முடியும். கதை சொல்லணும்னு ஆசைப்படுற பல பேருக்கு இது ஒரு மிகப்பெரிய வரம் இல்லையா? ஆனா இது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி. ஒரு பக்கம் யாரு வேணாலும் ஒரு ஃபில்ம் மேக்கர் ஆகலாங்கிற வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் கலைஞர்கள் மாதிரியான வேலைகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரலாம். இனிமே மனுஷனோட திறமையை விட ஏஐக்கு சரியா கட்டளை கொடுத்து வேலை வாங்குற ப்ராம்ப்ட் இன்ஜினியர்களோட தேவை தான் அதிகமாகும். உங்க கற்பனை திறனும் அதை வார்த்தையா சொல்ற திறனும் தான் இனிமே முக்கியம். சினிமா, விளம்பரம், வீடியோ கேம்னு மட்டும் இல்ல, ஒரு பொருளோட டிசைன்ல இருந்து ஒரு பில்டிங்கை கட்டி முடிச்சா எப்படி இருக்கும்னு காட்டுறது வரைக்கும் நிறைய துறைகள் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தால பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. டெக்னாலஜி வளர வளர கூடவே சில பெரிய பொறுப்புகளும் வரும் இல்லையா? முக்கியமா எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்கறது நமக்கு ரொம்ப அவசியமாக போகுது. இந்த மேற்கோள் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. ஏஐ உருவாக்குற வீடியோக்கள் நிஜ மாதிரியே இருக்கிறதால எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இது தப்பான தகவல்கள் ரொம்ப வேகமா பரவறதுக்கு ஒரு காரணமா கூட அமையலாம். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த டெக்னாலஜியை உருவாக்குற கம்பெனிகளுக்கு இந்த ஆபத்துகள்லாம் நல்லாவே தெரியும். அதனால ஒரு வீடியோ ஏஐனால உருவாக்கப்பட்டுச்சா இந்த கண்டுபிடிக்கிற கருவிகளை அவங்க உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம C2PA மாதிரியான முறைகள் மூலமா ஒரு வீடியோ எங்கிருந்து உருவாச்சுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நாம இப்போ ஒரு புது உலகத்துக்குள்ள நுழையிறோம். இங்க நம்ம கண்ணுல பாக்குறது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்படி ஒரு சூழல்ல நாம எப்படி உண்மையை முடிவு செய்ய போறோம்? எதை நம்ப போறோம்? இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். நீங்களும் யோசிச்சு பாருங்க.